சுதந்திரமாக இரு. நான் கர்த்தர் இயேசு உன்னோடு பேசுகிறேன். நான் உன்னை கவனிக்கிறேன். உன் இதயத்தை கஷ்டத்தோடும் மன வருத்தத்தோடும் வைத்துக்கொண்டு என்னிடம் வருகிறாய். நீ உன் தாயிடம் அல்லது தந்தையிடம் சொல்லிய ஒன்றிற்கான குற்ற உணர்வு, ஒரு நண்பரின் துரோகத்தால் ஏற்பட்ட கோபம் அல்லது ஏமாற்றத்தால் வந்த சோகத்தை சுமந்து செல்கிறாய். நான் உன்னை சுதந்திரமாக இருக்க சொன்னேன், ஆனால் குற்ற உணர்வு, கோபம், சோகத்தின் பாரங்கள் உன்னை சாய்க்கும். நீ அவற்றை நீண்ட நேரம் சுமக்கையில் அவைகள் உன்னை மாற்றத் தொடங்குகின்றன. அவைகள் உன்னை தவறான செயல்கள் செய்ய அல்லது சொற்களை செல்ல தூண்டும். ஆனால் உன்னிப்பாய் கேள், இந்த பாரத்தை நீ நீண்ட காலமாக சுமக்க வேண்டியதில்லை. நான் உன்னை இந்த பாரத்திலிருந்து விடுவிக்க விரும்புகிறேன். அவற்றை என்னிடம் ஒப்படைத்து விட்டுவிடு. மீண்டும் பின்னோக்கி பார்க்க வேண்டியதில்லை. அதற்காகவே நான் சிலுவையில் மரித்தேன். உன் எல்லா பாரங்களையும் உன் பிதாக்கள் இறந்து கெடுத்துவிடு. நான் உனக்காக காத்திருக்கிறேன். என் மன்னிப்பு எந்த குற்ற உணர்வை காட்டிலும் வலிமையானது. என் அன்பு எந்த சோகத்தையும் விட ஆழமானது. உன் குற்ற உணர்வு, கோபம், சோகத்தை நான் விரட்டி எடுக்க விரும்புகிறேன். அதன் மாற்றாக அமைதி மற்றும் மகிழ்ச்சியை உனக்கு தர விரும்புகிறேன். நான் உன்னை சுதந்திரமாக்க வேண்டும். நீ சுமையின்றி ஒளிமயமாக மகிழ்ச்சியுடன் நடக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். இச்செய்தியை அளிப்பவர் வரதராஜ். பரிசுத்த வேதாகமம் சங்கீதம் 68:19 சொல்லுகிறது, எந்நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரஞ்சுமத்தினாலும் நம்மை இரட்சிக்கிற தேவன் அவரே. சேலா. ஆமென். இந்த வசனம் நம்மை இறைவனின் அருள் மற்றும் பாதுகாப்பின் மீது அறிய வைக்கிறது. மனம் மட்டுமே அல்ல, ஆரோக்கியமான உறவுகளை பெறுவதற்கான நம்பிக்கையை உருவாக்கும். வாழ்க்கையில் குறித்து நம்பிக்கையுடன் புதிய தொடக்கங்களை எதிர்கொண்டு பயணம் செய்யும் முன்னிலை. எல்லா சோதனைகளையும் எதிர்கொண்டு புதிய இரவுகள் மற்றும் புதிய வெற்றிகளை தருவேன் என்று உறுதி செய்கிறேன். எப்போதும் நான் உனக்காக உள்ளேன், உன் பின்னால் நிற்கிறேன் என்று நினைவில் இருங்கள். எனது ஆற்றல் உன் இதயம் மற்றும் மனதை நிரப்பும், உன்னை இரட்சிக்கும் நம்பிக்கையை தரும். மிஞ்சிய காலங்களில் கஷ்டங்களின் நம்பிக்கையை விடுங்கள். நான் உனக்கு கொடுக்க வந்துள்ளேன். உன் வாழ்க்கையில் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் ஆற்றலை தருவேன் என்று உறுதி செய்கிறேன். அனைவருக்கும் நிறைவு மற்றும் மகிழ்ச்சி தர வேண்டிய நேரம் இது. உன் கனவுகளில் நான் உன்னுடன் இருக்கிறேன், உன்னை ஊக்குவிக்கும் விதமாக. எல்லா பயணங்களிலும் நிமிடங்களில் ஆன்மீகத்தை உண்டாக்கும் உனது அன்பிற்காக நான் இருக்கிறேன் என்று நான் உன்னுடன் இருப்பேன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடிக்கும் நீ புதிய நாளுக்கு தயாராக இருக்கிறாய். நான் உன்னுடன் உன் ஒவ்வொரு நாளும் உறுதியாக இருப்பேன். உன் இதயத்தில் மகிழ்ச்சி மற்றும் அமைதியை கொண்டு வர நான் உன்னுடன் இருக்கிறேன். உன்னை சூழும் அமைதியுடன் நான் எப்போதும் உன் அருகில் இருப்பேன். மாற்றம் மற்றும் வளர்ச்சி இவ்வாறு உள்ளதாகும். நானையே உனக்கு உறுதியாக பரிசுத்தம் செய்கிறேன். முடிவுக்கு வந்த இந்த நாளில் நான் உன் வாழ்க்கையில் இம்மாதிரியான நிமிடங்களை பரிசுத்தமாக்குவேன். இந்த அமைதியான தருணங்களில் நான் உன்னுடன் உள்ளேன். உன் குடும்பத்துக்காகவும் உன்னை மல்லிகையாக கொண்டாடுகிறேன். நான் உனக்கு வளமான வாழ்க்கையை அளிக்க விரும்புகிறேன். உன் பயணம் இனிமையுடன் நிறைந்ததாக இருக்க வேண்டும். உன் உள்ளார்ந்த அமைதியை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். உன்னை ஆன்மீக ரீதியில் வலுப்படுத்துவேன். இவ்வாறே இரவுகளில் உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய ஒளியாக இருப்பேன். இந்த அழகான நாட்களில் நான் உன்னை முன்னேற்றியுடன் கடந்து செல்லும் வழியில் உன் வசதிக்கு துணையாக இருப்பேன். சுதந்திரமாக இரு.